வணக்கம் சௌத்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீட்லயே ஈஸி மெத்தட்ல எப்படி சுவையான தக்காளி ரசம் வைக்கலாங்கிற ரெசிபியை பார்க்கலாங்க. தக்காளி ரசம் வைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. தக்காளி பழம் 4 எடுத்து வச்சிருக்கேங்க. தேவைக்கான அளவு உப்பு, கருவேப்பிலை 2 வரமிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன், கடுகு உளுந்தும் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கொத்தமல்லி தழை அரைக்க, ஜீரகம், மிளகு, பூண்டு இதை 3ஐயும் இதுல அரைச்சுக்கலாங்க. புளி கொஞ்சம் ஊற வச்சிருக்கேங்க. இதான் தேவையான பொருட்கள். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாருங்க, தண்ணி வச்சிருக்கேன், 1/2 செம்பு தண்ணி வச்சிருக்கேன். இதுல தக்காளி பழத்தை போட்டுக்கலாங்க. நல்லா வேகட்டும். இல்ல மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கட்டு, தக்காளி வெந்து வரட்டுங்க. பாருங்க, தக்காளி வெந்துட்டு இருக்கு. அது கூட நம்ம ஜீரகம், மிளகு, பூண்டு போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். பாருங்க, ஜீரகம், மிளகு நல்லா தட்டிக்கலாம். நல்லா பொடி பண்ணிக்கிட்டோம். ஜீரகத்தையும் குருமிளகையும் பொடி பண்ணியாச்சு. இது கூட வெள்ளைப்பூண்டையும் சேர்த்து நல்லா தட்டிக்கலாம். மிளகு, ஜீரகம், பூண்டு பொடிச்சு வச்சாச்சு. இதை நம்ம தட்டில் மாத்திக்கலாங்க. இப்ப தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. இதை எடுத்து நல்லா மசிச்சுக்கலாம். இப்ப இந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதெல்லாம் மசிச்சுக்கலாங்க. நல்லா மசிச்சுட்டு தேவையான அளவு புளியெல்லாம் கரைச்சிட்டு கலந்து எப்படி ரசம் வைக்கலாங்கிறத பார்க்கலாம். தக்காளி பழத்தை நல்லா மசிச்சாச்சுங்க. இதுல இந்த தண்ணியை விட்டுக்கலாம். இப்ப புளி கரைச்சி வச்சிருக்கேன். அதுல நம்ம புளி தண்ணியை விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுருக்கேங்க, 1 ஸ்பூனு. எண்ணெய் காயிட்டு கடுகு போட்டுக்கலாம். இப்ப கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. நல்லா வெடிக்கட்டும். கடுகு உளுந்தம்பருப்பு வெடிச்சிருச்சுங்க. இப்ப கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கூட 2 வரமிளகா கிள்ளி வச்சுட்டு அவங்க காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கூட நம்ம ஜீரகம், குருமிளகு, பூண்டு நுணுக்கி வச்சதை இதுல போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. இது கூட தக்காளியும் கொஞ்சம் புளியும் கரைச்சி வச்சு இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இது கூட டேஸ்ட் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நீங்க கொஞ்சமா போட்டுட்டு இப்படி கலக்கி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்ப தேவையான உப்பெல்லாம் போட்டு கரெக்ட் பண்ணி கொதிக்க வச்சிருக்குங்க. இது கொதிக்க கூடாது. நொர கட்டி உடனே இறக்கி வச்சிடணும். ரசத்தெல்லாம் கொதிக்க வைக்க கூடாதுங்க. இறக்கி வச்சுன்னா நம்ம கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சிருக்கிறத தூவி போட்டுக்கலாங்க. சுவையான தக்காளி ரசம் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஒவ்வொரு ரசத்துக்கு ஒவ்வொரு விதமான மருத்துவத்தன்மை இருக்கு. தக்காளி ரசத்துக்கு ஒரு மாதிரி, கொள்ளு ரசம் சளி பிடிச்சா கொள்ளு ரசம் வைப்போம், மிளகு ரசம் தனியா வைப்போம், பருப்பு ரசம் தனியா வைப்போம் குழந்தைகளுக்கெல்லாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ரசம் ஒவ்வொரு விதமான தன்மை இருக்கும். இப்ப தக்காளி ரசம் நம்ம சுவையான தக்காளி ரசம் வச்சிருக்கோம். இப்ப நொரக்கட்டி வந்துருச்சுங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது மேல நம்ம கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாங்க. இப்ப சுவையான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தக்காளி ரசத்தை வீட்டுல செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.